பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 33 அதிகாரம் 22 வசனம். ஏசாயா 33 அதிகாரம் 22 வசனம். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்க முடிகிறது. இதிலே முதலாவதாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம் நியாயாதிபதி. இந்த நாளிலே இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நியாயம் கிடைக்காதபடி இருக்கிறது. எப்பேற்பட்ட போராட்டங்களை அவர்கள் நடத்தினாலும் நியாயம் கிடைக்காத ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நியாயாதிபதி. அப்படி என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நியாயம் செய்கிறவராக காணப்படுவார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவனாய் காணப்படுவார். இந்த காலவேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான காரியங்களிலே நியாயம் கிடைக்காதபடி இருக்கிறதாம். இன்றைக்கு பல நேரங்களிலே நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் போராடுகிற மனிதர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் பலனை காணாதபடி ஒவ்வொரு நாளும் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாதபடி சூழ்நிலைகள் கடந்து செல்லுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதியாக காணப்படுவார். எப்படிப்பட்ட நியாயத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 7 வசனத்தையும் 8 வசனத்தையும் வாசிக்கும் போது, லூக்கா 18 அதிகாரம் 7 வசனத்திலே, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக வேதம் சொல்கிறது, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே என் தேவன் நியாயம் செய்கிறார் என்பதாக. அதிலும் இன்னும் அழகாய் வேதம் சொல்கிறது, சீக்கிரமாய் அவர்களுக்கு நியாயம் செய்வார். இந்த காலவெளியிலே நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை குறித்தும் இங்கே நாம் பார்க்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அவரை கூப்பிடும் போது அவர் நமக்கு நியாயம் செய்கிற தேவனாய் காணப்படுவார். இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளின் நிமித்தமாக கர்த்தரை தேடுவதில்லை, கர்த்தரை நோக்கி பார்ப்பதில்லை, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதில்லை. அதனாலே நியாயம் கிடைக்காதபடிக்கு பல நாட்கள் கடந்து செல்லுகிறது. இந்த நாளிலே தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாய் இருக்கும் போது அவர் நமக்கு நியாயம் செய்கிறவராக காணப்படுவார். இரண்டாவதாக நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட நியாயத்தை அவர் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 5 வசனத்தையும் 6 வசனத்தையும் வாசிக்கும் போது, 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 5 வசனத்திலே, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்றெண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது.
உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறது. இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக நம்முடைய தேவன் நியாயாதிபதியாய் காணப்பட்டு இளைப்பாறுதலை தருகிறவராய் காணப்படுகிறார். இந்த நாளிலே பல நேரங்களிலே உபத்திரவப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். பல நேரங்களிலே துக்கங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்களாக காணப்படுகிறோம். பல நேரங்களிலே சோர்ந்து போனவர்களாக காணப்படுகிறோம். இளைப்பாறுதலை எங்கும் பார்க்க முடியாத ஒரு நிலையிலே நாம் காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை தருகிறார். அதுவே நீதியாய் இருக்கிறது என்பதையும் இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த காலவேளையிலே இரண்டாவதாக தேவன் நியாயாதிபதியாக இளைப்பாறுதலை தருகிற தேவனாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவார். இளைப்பாறுதல் இல்லாதபடிக்கு நீங்கள் காணப்படுகிறீர்களா? தேவனை நோக்கி பார்க்கும் போது இந்த நாளிலே நியாயாதிபதியாய் இளைப்பாறுதலை தருகிற தேவனாய் காணப்படுவார். மூன்றாவதாக நம்முடைய தேவன் எப்படி நியாயாதிபதியாய் காணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக நம்முடைய தேவன் நியாயாதிபதியாக பலனை கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார். இந்த நாளிலே பல நேரங்களிலே நம்முடைய ஓட்டத்தை ஓடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அதிலே பலன் இல்லாதபடி ஒரு வேளை காணப்படலாம். ஆனால் கர்த்தரோ நியாயாதிபதியாக பலனை கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார். ஆசீர்வாதத்தை நோக்கி கடந்து செல்கிறவர்களாய் நாம் எப்பொழுதும் காணப்படுகிறோம். ஆனால் பலனை எதிர்பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நியாயாதிபதியாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவார். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நியாயாதிபதியாக காணப்படுவார். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே பதிலளிக்கும் நியாயாதிபதியாய் காணப்படுவார். இரண்டாவதாக இளைப்பாறுதலை தருகிற நியாயாதிபதியாய் காணப்படுவார். மூன்றாவதாக பலனை கொடுக்கிற நியாயாதிபதியாய் காணப்படுவார். இவைகளை என் தேவன் செய்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து வாழ்கிறவர்களாக, தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நியாயாதிபதியாய் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் நியாயாதிபதி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நியாயம் இல்லையே, நியாயம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி புலம்புகிறவர்களாய் இருப்பார்கள் என்றால், கர்த்தர் நீரே நியாயாதிபதியாய் காணப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து நியாயாதிபதியாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.